ஹலோ, நமஸ்காரம் எல்லாருக்கும். காலை வணக்கம். மகாபெரிவா சரணம். குருபியோ நமக. இன்றைக்கி மகாபெரிவா அற்புதத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி அவள் இருந்துன்னு இருக்கா. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத ஒரு நல்ல ஆத்மா எல்லாரும். அவளுக்கு ஒரு பையன், அவள் அம்மா கூட தான் இருக்கா. அந்த பெண்மணியும் அந்த மனைவியும் வயலுக்கு போயிட்டு இவாளுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் செஞ்சுன்னு இருக்கா. இப்போ இப்படி காலம் போயிட்டே இருக்குது. ஒரு வாட்டி இந்த கிராமத்துக்கு பெரியவா வரா. ஸோ இந்த பெரியவாளை பற்றி இந்த பெண்மணிக்கோ என்னமோ பெருசாக முன்னாடி தெரியாது, எதுவுமே இவா குடும்பத்துக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த பெரியவா கிராமத்துக்கு வரான்னு சொன்னேன்னே ஒரு தடபுடலாக நடந்துன்னு இருக்குது. அப்போ தான் இந்த பெண்மணிக்கு என்ன இப்படி செய்கிறீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, உனக்கு தெரியாதா இந்த மாதிரி பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்காரே, அந்த சாமி வருதாங்க, நம்ம அதுக்கு தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாம் செஞ்சுன்னு இருக்கோம், நீ உன்னுடைய குறைகளை சொல்லணுன்னா சொல்லுங்கள், அவர் நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அந்த பெண்மணி சரி ஓகே நம்மளுக்கு டைம் இருக்கும்போது போகலாம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாள். இப்படி போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு டைம் வர அது அனுகிரகம் அன்றைக்கி போனோன்னு இருக்கு அவளுக்கு. அந்த பெண்மணி கூட்டத்தில் நின்று வரிசையில் நின்று அப்புறம் அவள் டேர்ன் வரும்போது நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளுடைய குறையை ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு குறை என்னென்னா, சாமி என்னால் பெருசாக யாருக்கும் எந்த சாமிக்கும் என்னால் காத்தாலையோ சாயந்தரமோ பண்ண முடியல, மற்றவங்கெல்லாம் இந்த பூஜை பண்ணுறேன் அந்த பூஜை பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு டைமும் இல்லை, அதனால் நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரியல, நான் எந்த பூஜை பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும், ஏன்னா என் கணவர் வேலைக்கு போவார், சில சமயம் போக மாட்டார், என் குழந்தைங்கள்லாம் படிக்கிறது, எங்கள் அம்மா என்னுடைய மாமியார் கூட தான் இருக்கோம், நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனாலும் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே இருக்குது, அது என்னன்னு தெரியல, கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது, நான் ஒழுங்காக சாமி கும்பிடலையா என்னன்னு தெரியல, அதனால் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்பாள். பெரியவா ஒரு செகண்ட் 2 செகண்ட் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறமா பெரியவா என்ன சொல்லுவான்னா, நீ பெரிய பரோபகாரி அப்படின்னோடனே எல்லாரும் அங்கே இருக்கிறவா என்னடா இந்த பெண்மணியை பார்த்து பெருசாக சொல்கிறாரே பெரியவா அப்படின்னு. ஆமாம், நீ காத்தால எழுந்து உன்னுடைய டெய்லி என்ன பண்ணுற சொல்லு அப்படின்னோடனே, இல்லை சாமி காத்தால 4 மணிக்கு எழுந்துப்பேன், எல்லாத்தையும் சமைச்சி வச்சுட்டு என் மாமியாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு, என் குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு, என்னுடைய கணவருக்கு என்ன வேணுமோ அதையும் செஞ்சு வச்சுட்டு சமைச்சிட்டு நானும் கையில் எடுத்துன்னு போவேன், காத்தால வேலையை முடிச்சிடுவேன், அங்கே சாயந்தரம் கிளம்பி வருவேன், வந்துட்டு இந்த வேலையை எல்லாத்தையும் செஞ்சுடுவேன், திருப்பியும் மாமியாருக்கு சிஷ்வேலை தான் பண்ணுவேன். நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவேன், காத்தால எழுந்து வீட்டுக்கு வெளியில் வரும்போது சூரியனை பார்த்து எல்லாரையும் காப்பாற்றுன்னு சொல்லுவேன், சாயந்தரம் வரும்போது எல்லா வேலையும் முடிஞ்சோடனே சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன், அவ்வளோதான் நான் பண்ணுவேன், பெருசாக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னோடனே பெரியவா சொல்லுவா, இதுக்கு மேலே ஒருத்தவங்க செய்யணும்னு கடவுள்லாம் எதிர்பார்க்குற மாட்டான், நீ பண்ணுறதையே பண்ணு, சாட்சாத் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரியன், நீ டெய்லி ஒரு நமஸ்காரத்தை சூரியனுக்கு பண்ணுங்க, திருப்பி வரும்போது சூரியனே நமஸ்காரம் பண்ணு, மனசார பண்ணுற நீ எல்லாருக்கும் காரியம் செஞ்சுட்டு உன்னுடைய வேலையை தெளிவாக செஞ்சுட்டு அதில் எந்த குறையும் வைக்காமல், மாமியாருக்கு குறை வைக்கலை, கணவனுக்கு குறை வைக்கலை, உன்னுடைய குழந்தைங்களுக்கு குறை வைக்கலை, சாமிக்கு குறை வைக்கலை, அதையும் நிவர்த்தி பண்ணிட்டேன், சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாயந்தரம் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அதுவே ஒரு பெரிய வேலை நீ செய்கிறது, நீ அதை மட்டும் செய், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சேமமாக இருப்ப அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெண்மணி நல்லபடியாக வாழறா, எல்லாரும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பெரியவா காமாட்சி அருள் சந்திரமௌலீஸ்வரர் அருளில் நல்லபடியாக வாழறா. அதான் சொல்லுவா பெரியவா, கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரியன், அதனால் டெய்லி காத்தால எழுந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணணும், சாயந்தரம் சூரியனை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நம்மளுடைய வேலையை அலட்சியப்படுத்தாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேலையை தெளிவாக ஸ்ரத்தையாக செஞ்சாலே
நம்மளுக்கு எல்லாம் தானாக தேடி வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது. பெரியவா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா, மகா பெரியவா சரணம்.